இன்னைக்கு அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய தமிழக அரசுக்கும் நம்முடைய உயர்கல்வித்துறைக்கும் முக்கியமாக அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக சான்சலராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள், மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகம் வந்து நல்ல செயல்படணும், உலக அளவில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துணைவேந்தர் வந்து நல்ல விதமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்தந்த அரசு மாநில அரசுடைய சப்போர்ட் இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநர்களுக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள்னால நிறைய பல்கலைக்கழகத்தில் வேந்தர்கள் கூட துணைவேந்தர்கள் கூட நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாத நிலைமை, சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை. அதுவும் இப்போ வந்து அட்மிஷன் ஆரம்பிக்க போகிறது. இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு துணைவேந்தருங்கிறது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இன்றி அமையாதது. அப்போது ஒரு செயல்பாடில் வந்து வேந்தருடைய செயல்பாடும் தேவை, துணைவேந்தருடைய செயல்பாடும் தேவை. கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் என்றைக்குமே வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவைப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வேற்று கருத்துக்கள் இருக்கும்போது பாதிக்கப்படுறது யாருன்னா கடைசியில் மாணவர்கள் தான். அப்போ இதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து வரவேற்கத்தக்கது. மிகவும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த தீர்ப்புனால சில மாற்றங்கள் கல்வித்துறை உயர்கல்வித்துறையில் சட்ட ரீதியாக கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கல்வியாளரை எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் மட்டும் சுகாதாரத்திலும் இருக்கும் மட்டும், அதாவது அரசியல் குறிக்கோடு இருக்கக்கூடாது. ஒரு துணைவேந்தர் எப்படி இருக்கணும்னா, ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு நல்ல கல்வியாளர் வந்து துணைவேந்தராக இருக்கணும் நம்முடைய தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். இந்த துணைவேந்தர் வந்து நியமனம் வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுவும் கொண்டு வரணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு கல்வியாளர்கள் வந்து துணைவேந்தராக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் தி ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் நம்முடைய கல்வித்துறை உயர்கல்வித்துறையுடைய மினிஸ்டர் அண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா they act as a bridge between the government and the university. அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு துணைவேந்தர் இருக்கிறது என்றைக்குமே நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்ப்பு. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்தீங்கன்னா நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாலகுருசாமி அவர்கள், இல்லை வந்து விசி குழந்தைசாமி அவர்கள், அப்படிலாம் தமிழ் தெரிஞ்சவங்க தான் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பேரும் புகழும் மேலே நிறுத்தினாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சட்ட ரீதிகள் கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அமையணும். கண்டிப்பாக வந்து ஒரு இம்மிடியட்டாக வார் ஃபுட்டிங்கில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். காரணம் என்னென்னா, இப்போ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து அட்மிஷன் தொடங்க போகிறது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு துணைவேந்தர், நல்ல துணைவேந்தர், ஒரு வேந்தருடைய சப்போர்ட் மூலமாக கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிற பல்கலைக்கழகம் நல்ல மேலும் வந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ துணைவேந்தர் நியமன நடைமுறைகள்லையும் வந்து என்ன மாற்றம்? அதாவது துணைவேந்தர் நியமனத்திலையும் மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது கவர்னருடைய நாமினி அப்படிலாம் இருந்தது. இப்போது யூஜிசியுடைய நாமினும் தேவை அப்படிங்கிறது நம்முடைய ஆளுநர் சொல்கிறதுனால தான் இது வந்து இடைப்பட்டு கருத்து வேறுபாடுகள்லாம் நின்று போச்சு. இப்போ இருக்கும்போது வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை நம்முடைய தமிழக அரசுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவர் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல கல்வியாளர்களை அமைத்து ஒரு சர்ச் கமிட்டி அமைத்து பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆளுநர் வந்து வேந்தராக இல்லாததுனால யூஜிசி விதிமுறைகளில் வந்து ஏதாவது முரண்படுமா? அதாவது கண்டிப்பாக வேந்தர் வந்து ஆளுநராக இருக்கட்டும், இல்லை நம்முடைய தமிழக முதலமைச்சர்களாக இருக்கட்டும், அதனால வந்து யூஜிசியுடைய வரைபடங்கள் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக எஜுகேஷனுங்கிறது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய விதிமுறைகள் உட்பட்டு தான் வேந்தரும் துணைவேந்தரும் செயல்படுவாங்க எப்போவுமே. அதுதான் எப்போவுமே ஒரு ரெக்கக்னிஷனுக்கு வந்து தேவை. கண்டிப்பாக அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இந்த தீர்ப்பின்படி வந்து அரசு தான் வேந்தர் அப்படின்னு சொல்றதுனால முதலமைச்சரை வந்து வேந்தர்னு சொல்லலாமா? இல்லை, இப்போ இது வந்து முழுமையாக இந்த தீர்ப்பு படித்து இதில் வந்து என்ன அப்படின்னு, அதாவது முழு அதிகாரம் வந்து அரசுக்கு இருக்குன்னு சொல்லலாம் வழிய
முதலமைச்சர்கள் வேந்தர் ஆகலாம், இல்லை அவர் வேற யாரோ கூட நியமனம் பண்ணலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு முழு அதிகாரம் நம்முடைய அரசுக்கு கிடைச்சிருக்கு. இது கண்டிப்பா ஒரு கரெக்டானது அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே கவர்மெண்ட் ஷுட் பி ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஷுட் ஹாவ் மோர் பவர். இதுதான் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா நம்முடைய எம்எல்ஏக்கள் அவர்கள். அவங்களுடைய மெஜாரிட்டி தான் கண்டிப்பாக அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய திட்டங்கள், ஆக்கம் திட்டங்கள் தான் நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய டெமோக்ரஸி பிரின்சிபலே. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு முழு அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு கல்வி, உயர்கல்வித்துறையில் இனிமேல் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்குலாம் ஆளுநர் ஒரு அவசியம் இல்லாமல் போதா? இல்லை, அதாவது இனிமேல் எப்படி யார், அதாவது ஒரு பல்கலைக்கழகம் பட்ட விழாவுக்கு யார் இருக்கணும் அப்படின்னா வேந்தர் கண்டிப்பாக இருக்கணும், துணைவேந்தர் இருக்கணும். இப்போ யார் வேந்தராக இருக்காங்களோ அவங்க வர போகிறாங்க, துணைவேந்தருக்கு போகிறாங்க. அடுத்தது ஒரு சிறப்பு விருந்தினர், முக்கிய விருந்தினர் கூப்பிடுவாங்க, அவங்க இருக்க தான் போகிறது. ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் எப்போவுமே ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு வேந்தர், துணைவேந்தர் மிகவும் அவசியம்.